பிசாசு ஆமானை கொண்டு ஒரு கதையை யூதர்களே முடிப்பதற்கு எழுதினான். கர்த்தர் அந்த யூத ஜனத்துக்குள்ளிருந்து இயேசுவானவரை துளிர்க்க பண்ணி அங்கிருந்து கதையை துவக்கினார். அந்த கதையினுடைய சுருக்கத்திற்குள்ளே நான் வருகிறேன், நீங்கள் வருகிறீர்கள், உங்கள் சந்ததிகள் வந்திருக்கிறது, உங்களுடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். அதனாலதான் சந்தோஷம் எங்கன்னா வீட்டில புறப்படும் பொழுதே சந்தோஷம். கர்த்தர் உண்டு பண்ணின நாள், கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சந்தோஷம், பூரிகை, சத்தம், டான்ஸ் இம்பார்ட்டன்ட். வீட்டில் எழும்பும் போது ஒரு டான்ஸ் வேணும். நிறைய பேர் ஏன் ஆடுறீங்கன்னு கேட்குறாங்க. ஏன் ஆடுனா என் கதையை கர்த்தர் மாத்தினால ஆடுறேன். நிறைய பேருக்கு ஏன் டான்ஸுக்குறாங்க. பாவம், உன் கதை இன்னும் மாறல போல இருக்கு. என் கதை சிலுவையில் மாறிடுச்சு. கதையை சிலுவையில் கர்த்தர் மாத்திட்டாரு. கதை இப்படிதான் போய் முடியும் அப்படின்னு பிசாசு எழுதும் போது கர்த்தர் இந்த கதையை இது இப்படிதான் முடிய போகுதுன்னு எழுதினாரு.